அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, எஸ்பிஐ போஸ்ட் ஆஃபீஸ் இதில 2,00,000 ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டா, எதுல வந்து அதிக லாபம், எதுல அதிக இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு சொல்லி பார்க்கலாம். நீண்ட காலத்திற்கு முதலீடு செய்ய வேண்டுமானால், முதலீடு செய்யும் பணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் முதலில் தேர்ந்தெடுக்கும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுகள் தான். எஃப்டிகளை வங்கிகளில் வழங்கப்படுகிறது, போஸ்ட் ஆஃபீஸ்களிலும் வழங்கப்படுகிறது. அப்படியானால் எங்கு வட்டி அதிகமாக இருக்கும், எங்கு சென்று முதலீடு செய்வது லாபம் தரும் என்று பலருக்கும் குழப்பம் வரலாம். உங்களுக்காக 5 வருட ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டங்களுக்கு எஸ்பிஐ வழங்கும் வட்டி விகிதத்தை போஸ்ட் ஆஃபீஸ் வழங்கும் வட்டி விகிதத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது 2,00,000 முதலீட்டுக்கு எங்கே லாபம் அதிகம் அதிகம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருட எஃப்டிக்கு வந்து 7.5% வந்து வட்டி வந்து தராங்க. அதே போல் எஸ்பிஐயில் வந்து 5 வருட எஃப்டிக்கு வந்து 6.5% வந்து வட்டி வந்து தராங்க. வங்கிகளில் வந்து 6% வட்டி விகிதத்தை 5 ஆண்டுகளுக்கு எஸ்பிஐயில் வந்து இந்தியாவில் ரூ. 2,00,000 முதலீடு செய்தால் வட்டியாக வந்து ரூ. 76,084 வந்து கிடைக்கும். இதுவே முதிர்ச்சியும் போது ரூ. 2,76,084 வந்து கிடைக்கும். இதே மூத்த குடிமகன் சீனியர் சிட்டிசனுக்கு 5 ஆண்டுகள் 2,00,000 முதலீடு செய்தால் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து 7,50,000 வட்டி தராங்க. நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் 7,50,000 வட்டி தராங்க. இந்த விகிதத்தை பார்க்கும்போது வட்டி வருமானம் வந்து 89,990 இருக்கும். இதன் விளைவாக வந்து முதிர்ச்சியின் போது வந்து 2,89,990 வந்து கிடைக்கும். இது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் வந்து நார்மலாகவே 5 வருட எஃப்டிக்கு வந்து 7% வட்டி தராங்க. நீங்கள் 2,00,000 வந்து முதலீடு செஞ்சால் 5 ஆண்டுகள் வந்து 89,990 வட்டி வந்து பெறுவீங்க. எனவே முதிர்ச்சி போது நீங்கள் மொத்தம் வந்து 2,89,990 வந்து பெறுவீங்க. மூத்த குடிமகளுக்கு முதிர்ச்சியும் போது இதே வட்டி விகிதத்தை மொத்த தொகையையும் பெறுகிறார்கள். எஸ்பிஐயுடன் ஒப்பிடும்போது அஞ்சல் அலுவலகம் வந்து 5 வருட எஃப்டிக்கு வந்து அதிக வருமானத்தை வந்து தராங்க. இதான் வந்து 2த்தையும் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வந்து முடிவுரை. இதனால வந்து 5 வருட எஃப்டிக்கு வந்து அஞ்சல் அலுவலகம் எஸ்பிஐ ஒப்பிடும்போது மிகவும் அதிகமாக வட்டி விகிதத்தையும், அதிக முதலீடு தொகையும் வந்து வழங்குகிறது. ஆனால் சீனியர் சிட்டிசனை பார்க்கும்போது எஸ்பிஐயும் வந்து சேம் தான் வந்து குடுக்குறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.